ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு கொள்கையோடு வருவாங்க. ஆனால் எந்த கொள்கையுமே இல்லாமல் அடுத்தவனோட கொள்கையை காப்பி அடிக்கிறதுல நம்ம விசய் அண்ணா அடிச்சுக்க முடியாது. கட்சி ஆரம்பித்தார், சரி நம்ம ரசிகராக இருந்தோம், இனிமேல் தொண்டராக மாறுவோன்னு பார்த்தா, ஷோ இவ்வளோ ரசிகராக இருந்ததுக்கே நமக்கு பெரிய அவமானமாக இருக்க மாதிரி இருக்குது. இவர் படமெல்லாம் நடிச்சிருக்காரு, படத்தில் நல்லா வசனம் பேசியிருக்காரு, டான்ஸ் நல்லா ஆடுவார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குன்னு அரசியலுக்கு வந்தாருன்னா சரி ஏதோ ஒரு கொள்கையோடு வருவார். அந்த கொள்கை நம்ம பின்னால் போய் அதை நம்ம சரி பண்ணணும், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும், அவர் ரசிகராக இருந்து அப்படின்னு நினச்சோம்னா, ஆனால் இவர் பண்ணது ஃபுல்லாமே ஈழம் காப்பி. அந்த கொள்கை தலைவர்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் பாருங்களேன். அந்த ஆள் ஒரு கேடுகட்ட மனுஷன்னு ஊருக்கே தெரியும். ஆனால் அதை தூக்கிக்கிட்டு சொன்னார், சரி ஏற்றுக்கலாம். அப்படி என்ன ஏதோ ஒரு எந்த மனுஷனுமே நல்ல பக்கம் இருக்கும், கெட்ட பக்கம் இருக்கும். சரி அவர் கெட்டதை விட்டுட்டு நல்லதை மட்டும் நினைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஏற்றுக்கிட்டோம் நம்மளும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மனுஷனை போட்டு ஒரு ஆளை போட்டு துவன்னு துவைச்சாங்க. செத்தவனு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு துவைச்சாங்க. ஆனால் அப்போ நம்ம தளபதி என்ன எங்கே போய் ஒளிஞ்சாருன்னு தெரியல. உங்கள் கொள்கை தலைவரே போட்டு கொன்று எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி போய் பதுங்கியிருக்கீங்க பனையூரில். உங்கள் ரசிகராகிய நாங்கள், உங்கள் தொண்டராகிய நாங்கள், எங்களுக்கு நாளைக்கு எதாவது ஆபத்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுலேருந்தே எங்களுக்கு தெரியுது உங்களோட கொள்கை என்னென்னு. எந்த பிரச்சனையுமே வந்தாலுமே கம்முன்னு இருக்கிறது. உங்கள் கொள்கை தலைவரை போட்டு துவைச்சி எடுத்தேன், என்னன்னு கூட கேட்கல, அதை பற்றி ஒரு விளக்கம் கூட கொடுக்கல. என்ன ப்ரோ, வாட் ப்ரோ?